எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 நாள் மார்க்கெட் ஒரு டவுன் சைடு இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டாக அடுத்த 2 நாள் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக முடிவடைஞ்சு இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி 24,761 முடிவடைஞ்சிருக்கு. ப்ளஸ் ஒரு 130 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா மார்க்கெட் நிஃப்டி ஒரு பாட்டம் ரேஞ்சில் இருக்குது. இந்த பாட்டம் ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த ரேஞ்சில் இருந்தால் திரும்ப மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா மேலே 25,000 2500 வரைக்கும் மேலே போயிருக்கு. அதனால் திரும்ப இந்த பாட்டம் லெவலில் இருந்து திரும்ப மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 24,900 வரைக்கும் இன்றைக்கான டே ஹை போயிருக்கு. திரும்ப இன்றைக்கான லோ 24,613 வரைக்கும் லோ வந்திருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் மேலே ஏறி இருக்குது. இந்த வீக்கில் மட்டும் மார்க்கெட் ஒரு 400 பாயிண்ட்ஸ் மேலே ஏறி இருக்குது. இப்போ நம்ம எல்லோரும் இப்போ அடுத்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு வந்தால் எம்பிசி, அதாவது ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி மீட்டிங் இப்போ நடந்துகிட்ருக்கு. நாளைக்கு தான் அதனுடைய கன்க்ளூஷன் முடிவு பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணலாமா இல்லை ரெடியூஸ் பண்ணலாமா, அதற்கான ஒரு முடிவு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு ஆர்பிஐனுடைய கவர்னர் அறிவிப்பார். எல்லோரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 0.50 ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பட் இது நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் எதிர்பார்த்ததை விட நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை, அன்சேஞ்சு அப்படின்னு இருந்தால் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நாளைய பொறுத்த வரைக்கும் நிஃப்டியினுடைய இந்த நியூஸை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு மார்க்கெட்டினுடைய மூமெண்ட்ஸ் மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி க்ளோஸே பார்த்தோம் அப்படின்னா 24,760 இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் க்ளோசிங் ஆகிருக்கு. நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நாளைக்கான பையிங், அதாவது நாளைக்கான சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த 24,700 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஏன்னா மார்க்கெட் ஒன்ஸ் மேலே போனது, அதுக்கப்புறம் இந்த லெவல்ஸ்லேயே தான் இந்த லெவல்ஸை உடைக்கல, பெருசாக உடைச்சி கீழே வரல. இங்கேருந்து திரும்ப சப்போர்ட் எடுத்தால் மேலேலாம் ஒரு 24,900 வரைக்கும் போயிருக்கு. இது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்தது இந்த லெவல்ஸை உடைச்சது அப்படின்னா 24,600 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதாவது 600ங்கிறத விட 580 இந்த லெவல்ஸ் வரும். இது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதையும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்தது 24,500 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் கீழே டவுன் சைடுக்கான லெவல்ஸ். இப்போ மேலே அப் சைடு அப்படிங்கும்போது ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் மெயினாக ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 24,820 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதை இதாச்சு அப்படின்னா அடுத்தது இன்றைக்கான டே ஹை தான் 24,900 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 25,020 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது மேலே அப் சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ். இப்போ நாளைக்கு மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ், பையிங் லெவல்ஸ் இப்போ நம்ம எதிர்பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் ஓப்பன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் மேலே தான் போயிருக்க ஒழிய திரும்ப இந்த 700 கீழே விடவே இல்லை. இந்த 700 கீழே விடாமல் 700க்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுனால நாளையை பொறுத்த வரைக்கும் 24,900க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக, அதாவது இந்த லெவல்ஸுக்கு மேலே சஸ்டெயினாக நிற்கணும். ஏன்னா நாளைக்கு டேட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் பையிங் லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். 24,900க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே திரும்ப 25,000 25,100 வரைக்கும் இந்த லெவல்ஸ் மேலே நின்றுச்சு அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் கீழே செல்லிங் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான் 24,700 இந்த லெவல்ஸை உடச்சி மார்க்கெட் கீழேயே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த லெவல்ஸ் 600 இந்த லெவல்ஸ் வரும். அதை உடச்சிச்சு அப்படின்னா அடுத்தது 500 இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா லெவல். அதாவது ஃபஸ்ட் லெவல் 24,900க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா பையிங் லெவல்,
24,700 உடைச்சி மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா செல்லிங் லெவல். ஏன்னா இந்த அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அதாவது 700 to 800 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இந்த ஹையும் பிரேக் பண்ண, இந்த ப்ரீவியஸ் ஹையும் பிரேக் பண்ண முடியாமல், இந்த சப்போர்ட் ஜோனையும் உடைக்க முடியாமல் இந்த லெவல்லே ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான். ஏன்னா நாளைக்கு வந்து டேட்டா இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே கைஸ், நாளைக்கு டேட்டாஸ்லாம் எப்படி வருது, ஆர்பிஐனோட கிரெடிட் பாலிசி எப்படி வருது என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.